வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நான் உன்னோடு கூட இருப்பேன், போதும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு மாதத்துக்கு முன்பதாக, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பாகவே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகு நான் அடிக்கடி பெண்கள் கூட்டத்தை முடிஞ்ச உடனே பாஸ்டமாட்ட ஸ்தோத்திரம் யாரெல்லாம் என்ன ஜோம்னா என்னன்னு சொல்லி, பாஸ்டமாவுக்கும் தெரியாது, சாமுக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த வாக்குத்தத்தம். ஆனால் கடந்த நாட்களில் கெட்சியால் கொண்டு இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு பேசினாப்புல வருஷங்கள் அந்த 21 நாள் உபவாச ஜபத்தில். அல்லேலூயா. நீங்கள் சொல்லட்டா நான் சொல்லுதேன் கர்த்த கிறிஸ்தவ. அடுத்து கடந்த நாட்களில் பெண்கள் கூட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை வைத்து ஜபரத்னக்கா ஸ்தோத்திரம் இன்னும் 2-3 பேர் இந்த வசனத்தை சொல்லியே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஜெபம் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை கடந்த வருஷத்திலேயே நமக்கு அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே யோசுவாவிடத்தில் சொல்றாரு மோசே ஸ்தோத்திரம், அங்கு என் 1வது வசனம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி என்று சொல்லிப்பார், யோசுவாவே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறணும்னா மிக சுருக்கமாய் ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன். வாசிக்க பாபு. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, நல்ல கவனிங்க. நம்மை விட்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நல்லா போதுங்க, நல்ல கவனிங்க, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் நம்ம விட்டு விலகாம சும்மா வாக்கு தத்துவத்தை மட்டும் ஒட்டி வைக்கிறதுனால இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, அந்த சபையில் உள்ளது, இந்த சபையில் உள்ளது ஒட்டி வைக்கிறதுனால அல்ல. வாக்கு தத்துவத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் என்ன செய்யணும், நடக்கும். அல்லேலூயா. நம்மளை விட்டு ஆண்டவர் விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கணும்னா 1வது காரியம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. இன்றைக்கு வேதம் சொல்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிரும், ஆனா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா பணம் தேவை, பண ஆசை கூடாது. அல்லேலூயா. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்போ நான் என்ன செய்வேன், உங்களை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. முதலாவது பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். இரண்டாவது நமக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. போது என்கிற மனம் உடையவர்கள் தான். அதற்கு 1 தீமோத்தேயு 6 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். அப்ப போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே, அல்லேலூயா, நல்ல வீட்டை கொடுத்திருக்கார், நல்ல வசதி கொடுத்திருக்கார், நல்ல பணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சகல காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற போது என்கிற மனதுடைய கூடிய பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அப்ப போது என்கிற மனதுடையவர்களா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அதுல 7வது வசனத்தை வாசிப்போ. பாருங்க, சும்மா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறது இல்லை. நாம் உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அடுத்து உண்ணவும் உடுக்கவும் அது போதும் என்க இருக்க கடவும். அல்லேலூயா. அப்பந்தான் நம்மளை விட்டு ஆண்டவர் விலகாதபடிக்கு கைவிடாதபடிக்கு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு இருக்க இடம் கொடுத்து உண்ண ஆகாரம் கொடுத்து நம்மை போஷிப்பது, பராமரிப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுக்கிரகம். பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5:19. தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும். சிலர் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உழைப்பாங்க, ஆனால் அதை வைத்து என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அல்லேலூயா. கூழ் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அதை சாப்பிடுவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தினாலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, எவ்வளோ பணக்காரர்களை பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறோம், அவங்க நிம்மதியில் என்று சொல்றதை பார்க்கிறோம். தோத்து நல்ல புசிக்க முடியவில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு தரம் சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திர திருநெல்வேலியில் ஒரு பெரிய அல்வா கடை வைத்திருக்கிறவர், அவருக்கு 2-3 கடை இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு முறை அந்த வழியாய் நான் போகும்போது அவர் என்னை பார்த்து கொண்டார். ஸ்தோத்திரம், வாங்க அல்வா சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டார். சரின்னு தெரிந்தவர், ஆண்டவரை அறியாதவர் தான். ஆனால் ஸ்தோத்திரம், சூடு அல்வாவை காத்து அங்கே கிண்டி பெரிய பெரிய அண்டால கிண்டி கொண்டு இருக்கிறாங்க. அள்ளி கையில் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம், ஒரு இலையில வச்சு பாஸ்துக்கு வேணுங்கிறத கொடுங்க அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம், அள்ளி கொடுத்து கொஞ்சம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சூடாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிடலையான்னு. அவர் சொன்னார், நான் ஒரு துண்டு அல்வா தின்னோம்னா நான் செத்தே போயிடுவாங்க. அண்டா நிறைய அல்வா கிண்டினாலும் இம்பிட்டு அல்வா தின்னா செத்து போயிடுவேன்னு சொல்லி ஸ்தோத்திரம். அவர் சாப்பிடவே இல்லை. நான் ஸ்தோத்திரம் அல்வாக்கு ஏங்கின நாட்கள் உண்டு. இப்போ பல கிலோ கணக்காக கிண்டுறோம். தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், தவிர சாப்பிட முடியாது அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. நம்ம நல்ல புசிக்க, நல்ல குடிக்க, நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் வச்சிருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுக்கிரகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பெரிய வீடு கட்டி ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாம வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஸ்தோத்திரம் அவங்க போய் சின்ன வீட்டில் வாடகைக்கு இருக்கிற வீட்டை இல்லை குடியிருக்கிறவர்கள் எத்தனை பேரை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு ஏன் இந்த வீட்டில் போய் இருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம். ஒரு ஆள் சொன்னார், எனக்கு 4 வீடு இருக்குய்யா, ஆனால் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் 4 வீட்லையும் நான் குடியிருக்க முடியல. நான் மாற்றி மாற்றி இருந்து பார்த்தா அந்த வீட்டில் குடியிருக்கவே முடியல. ஆனால் குடியிருக்க வைத்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்த அனுக்கிரகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10.
10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, ஏன்னா பணம் தேவைதான், பணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. ஆனா அதை சிலர் என்ன செய்யறாங்க, இச்சித்து விசுவாசத்தை விட்டு பணம் வந்தோடனே ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. அப்படி நான் வேலை வந்தோடனே ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. அப்படி இருக்க விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை எல்லா தீமைக்கும், தேவன் நமக்கு பணம் கொடுத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அது மேலேயே இச்சையாய் சிலர் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. என்ன செய்வாங்க, செலவு பண்ணுமா பண்ண வேண்டாமா அப்படி பிசுக்கி பிசுக்கி பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க, பெட்டிகளை வச்சே என்ன செய்வாங்க, ஸோ அது மாதிரி மொத்தமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொடுப்பாங்க. அப்படி அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உருவ குத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லிப்பார். இன்னைக்கு ஒரு சில காரியத்தை ஸ்தோத்திரம், யாரை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை மிக வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா 54:10 வாசித்தோமானால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர். மலைகள் கூட விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயரலாம், என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயரலாம், ஆண்டவருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது, விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ 3 காரியம் நமக்கு தெரிந்த காரியம்தான், ஆனால் சுருக்கமாய் 3 வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாரை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார். ஏன்னா இன்னைக்கு நம்மளை விட்டு விலகிடுவாரோ என்னலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில புது வருஷத்துல ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்த வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். நம்ம ஸ்தோத்திரம். சங்கீதம் 37வது சங்கீதம் 25வது வசனம். யாரை விட்டு அவர் விலக மாட்டார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதையும் காணவில்லை. அப்ப யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார்? நீதிமானை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாவிகளை கைவிட்டுருவாரு, துன்மார்க்கனா இருக்கிறவர்களை கைவிட்டுருவாரு. ஆனால் நீதிமானா ஜீவிப்போமானால் நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நீதிமானுடைய சந்ததியை அப்பத்துக்கு சோத்துக்கு அலைய வைக்க விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நீதிமானா இருக்கணும், நம்முடைய சந்ததி நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நீதிமானா இருந்துட்டு நம்முடைய பிள்ளைய சோத்திர வித்தியாசமா விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்றது, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் ஆயிட்டேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு, அதாவது ஆகாரத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. அப்ப யாரை ஆண்டவர் விட்டு விலகாமல் கைவிடாமல் இருப்பார்னா நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா. நீதிமானுடைய வேறு ஒரு நாள் அசையாது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. எப்படி அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் சொல்லி 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 நாம் இந்த வருஷத்தில் ஜெபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாரை கைவிட மாட்டார்? நீதிமானை கைவிட மாட்டார். நான் ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் நீதிமானாய் வாழணும். ஓ ஸ்தோத்திரம். உலகத்தான் வாழுகிறது போல நான் வாழவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே 37வது அதிகாரம் சங்கீதம் 37:28 வாசிங்க. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை யாரை கைவிட மாட்டாரு? முதலாவது நீதிமானை கைவிட மாட்டார். இரண்டாவது கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறாரு, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை
அவர் கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து, அவர்கள் என்றென்றைக்கும் யாரு 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 பரிசுத்தவான்கள். அவர்கள் என்றென்றைக்கு என்ன செய்வார்கள்? காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததி அறுப்புண்டு போகும். அல்லேலூயா. அப்போ இந்த நல்ல காலவெளியில இந்த புதிய ஆண்டில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் யாரை விட்டு அவர் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார்னா பரிசுத்தவான்களை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்தோத்திரம். நம்ம பரிசுத்தமா ஜீவித்தாதான் நம்ம பிள்ளைகள் ஜீவிக்கும். இன்ஜின் எப்படி போகுதோ அப்படிதான் கேரேஜ் போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பத் தலைவர் பைபிள் வாசித்தாதான் பிள்ளைகள் பைபிள் வாசிக்கும். பிள்ளைகள் ஸ்தோத்திரம் குடும்பத் தலைவர் ஜெபம் பண்ணாதான் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் என்ன செய்யும்? சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணும். குடும்பத் தலைவர் மட்டுமில்ல, குடும்ப தலைவி அதே மாதிரி இருக்கணும். ஸ்தோத்திரம். சொல்லுவாங்களே, அப்பன மாதிரி பிள்ளைப்பாங்க, தாயை போல பிள்ளை அப்படிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறோமோ, பரிசுத்தமா ஜீவிக்கிறோமோ, என வேதம் சொல்லுகிற பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் என்ன ஆகணும்? பரிசுத்தமாகணும். அசுத்த நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். பொல்லாத மனுஷனுடைய காரியத்தினால இந்த தேசம் தீட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கு மத்தியில நாம் பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார்? பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். அடுத்து சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன. ஆமென். அல்லேலூயா. நம்ம தேடுறதுக்கு நிச்சயமா பிரதிபலன் உண்டுங்க. அல்லேலூயா. மனுஷனை தேடி போனா சில நேரம் ஏமாந்து போயிடுறோம். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தரை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்கிறது இல்லை. அப்போ ஸ்தோத்திரம். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அப்போ கர்த்தரை தேடுவோமானா தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேட 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 நம்மளை தூக்கி வச்சே ஆண்டவர் அழகு பார்ப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷன், ஸ்தோத்திரம், மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில கர்த்தரை தேடினாங்க. விடாம கர்த்தரை தேடினாங்க. ஸ்தோத்திரம். சரியான குடும்ப தலைவருக்கு வேலை கிடையாது. அந்த அம்மாவுக்கு சரியா பலவீனப்பட்ட உடம்பு. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உழைக்கிற பிள்ளைகள் இல்லை, சின்ன பிள்ளைகள். ஆனால் கர்த்தரை அவர்கள் நல்ல கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா, கர்த்தர் எல்லாரையும் 2 லட்சம் 5 லட்சம் சம்பளத்தில் கர்த்தர் 3 பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆசீர்வதித்து அடுத்த வீட்டில் சோறு வடித்த தண்ணியை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் கர்த்தருக்கு அவங்க பட்ட கஷ்டம் ஏராளம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுவதில்லை. கர்த்தர் தேடணும். எப்போ தேடணும்? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில். 2 நாளாகமம் வாசிங்க, 15வது அதிகாரம். நம்ம கர்த்தரோடு இருந்த கர்த்தர் நம்ம கூட இருப்பார் பாருங்க. 2 நாளாகமம் 15 2வது வசனத்தை வாசிங்க. 15:2. எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே கோத்திரத்தின் சகல மனுஷரே நீங்க கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். அப்போ நம்ம யாரோடு இருக்கணும்? எந்த சினிமாக்கார பேர் கூட இருக்கக்கூடாது, சாதிக்காரன் கூட இருக்கக்கூடாது. நம்ம எங்க யாரோடு இருக்கணும்? நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்ம கூட இருப்பார். நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விடுவீர்கள், ஆனா அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. நம்ம விட்டுட்டோம்னா அவர் விட்டுருவாரு. சும்மா பாடி நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை, பாட்டு பாட மட்டும் இல்லை, வாக்கு தத்துவத்தை கொண்டு போய் ஒட்டினா மாத்திரமாகவும் இல்லை, நம்ம விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறான். நம்ம கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நேரம் இல்லை, அதனால நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஆகையால 3 காரியம். ஸ்தோத்திரம். யாரை விட்டு விலக மாட்டார்னா, முதலாவது யாரோடு? நீதிமானை விட்டு விலக மாட்டார். இரண்டாவது பரிசுத்தவான்களை விட்டு விலக மாட்டார். மூன்றாவது கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். இதன்படி இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு இதுல இருந்து நிறைய வார்த்தைகளை வரக்கூடிய நாட்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எப்படிலாம் ஸ்தோத்திரம், நம்ம அவரை விட்டா அவர் ஏன் நம்மளை கைவிடுவாரா அப்படிலாம் பார்க்க போகிறோம். ஆகையால இந்த கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தர் ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.